இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிஜமாவே உங்களை பெருசா கொண்டாடணும்னு எங்களுக்கு ஆசை நந்தினி. ஏன்னா பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு தெரியாம நாங்க எல்லாருமே அந்த மேனேஜர் பூனைக்கு பயந்து போயிருந்தோம். ஆனா அந்த ஆளை நீங்க ஜெயிலே தள்ளிட்டீங்க. நீ மட்டும் இத தைரியமா பண்ணாம இருந்திருந்தா நாங்க அவனுக்கு பயந்துகிட்டே அவன் பண்ற அட்டகாசத்தெல்லாம் நாங்க அமைதியாவே கடந்து போயிருப்போம். அந்த மிருகத்தையும் நம்ம ஆபீஸ விட்டு துரத்திருக்கவே முடியாது. எனக்கு இந்த தைரியம் வந்ததுக்கு காரணம் கரிகாலன் தான். கரிகாலனுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அந்த பொறுக்கிக்கு சரியான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இதுல இருந்து எந்த காரணத்துக்காகவும் நான் பின்வாங்க மாட்டேன். இனி என்ன மாதிரி நீங்க எல்லாரும் தைரியமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நாங்களும் அப்படி இருக்க ஆசைப்படுறோம். சூப்பர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா போல்டா பண்ணிட்டாங்க. ஆமா. அப்புறம் எனக்கு எங்க அம்மா கால் பண்றாங்க, என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுமா. நந்தினி, அக்கா தயவு செஞ்சு அவசரப்பட்டு கோவத்துல எதுவும் பேசிடாத. நந்தினியும் கரிகாலனையும் முதல்ல ஊருக்கு வர சொல்லுங்க. அவங்க 2 பேரும் ஊருக்கு வந்துடட்டும், அதுக்கப்புறம் மெதுவா பேசிக்கலாம். ஹலோ அம்மா. சரிங்களா? சொல்றது கேளுங்க. என்னம்மா போன் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருக்க? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஹலோ. கேக்குது கேக்குது. என்ன விஷயமா இந்நேரத்துல கால் பண்ணிருக்க? நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா. மா, என்னம்மா சொல்ற? ஏன் சொன்னது காதுல விழலையா? உடனே கிளம்பி ஊருக்கு வான்னே. நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சுமா, ஆனா திடீர்னு ஏன் கிளம்பி வர சொல்ற? காரணம் சொன்னாதான் வருவியா? வான்னா கிளம்பி வா. விடியறதுக்குள்ள நீ இங்க இருக்கணும். எதுக்குமா? மா, ஹலோ மா. என்ன ஏதுன்னு தெரியலையே. என்ன ஆச்சு நந்தினி? அத்தை என்ன சொன்னாங்க? உடனே கிளம்பி ஊருக்கு வான்னு சொல்றாங்க. ஏன் தெரியல, ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. சரி, இப்ப என்ன பண்ண போற? அம்மா ரொம்ப கோவமா பேசின மாதிரி இருந்துச்சு. லீவு போட்டு உடனே ஊருக்கு கிளம்ப வேண்டியதா, இல்லனா எங்க அம்மா எனக்கு கொண்டே போட்டுரும்.